Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கறிவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முட்டை பொரியல் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதையும் அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க. எக்கு கூட இதை சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகத்தாங்க. இதை ஒரு வணக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே எல்லாம் நல்லா சுருண்டு வரும் முட்டை. உங்களுக்கு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் வந்து நம்ம அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா இது வந்து உருண்டு முட்டை வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த தண்ணியாட்டம் இருக்கிறதெல்லாம் மாறி முட்டை அப்படியே நல்லா பொரியலாட்டம் உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. அடுப்பு ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு கிளறி விடுங்க. ரொம்ப ஹை ஸ்பீடு வச்சிங்கன்னா அடியில் ரொம்ப தீஞ்சிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டோம்னா இன்னொரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா நமக்கு பொரியலாட்டம் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு டைம் தேங்காய் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட தேங்காய் ஆட் பண்ணல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டாலே போதும். இந்த முட்டை பொரியல் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் கூட ஒரு நல்ல சைட் டிஷ். இந்த முட்டை பொரியல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.